அப்போ உள்ள சினிமா நட்சத்திரங்களுடைய இல்லற வாழ்க்கையும் இப்போ உள்ள சினிமா நட்சத்திர இல்லற வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா நிறைய வேறுபாடு இருக்குது, நிறைய மனமுறிவு ஏற்படுது. இது எதனாலன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இது நான் சினிமா துறையில் மட்டும் நான் சொல்லலை. இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் குடும்ப நீதிமன்றம் எவ்வளோ அதிகரிச்சுட்டு இருக்கு. கண்டிப்பாக 2 3 இருந்தது 12 13 14 ஆயாச்சு. ஏன் இது சமூகத்தில் இப்போதைய நிலவரம், இன்றைய நிலவரம், பெண்கள் சம்பாதிக்கிறாங்க, போல்டாக இருக்காங்க, உன் கையை நம்பி நான் இருக்கணும்னு தேவையில்லை, என்கிட்ட இருக்கு, நான் என்ன நீ சொல்லி கேட்கணும் இப்படின்றாங்க. முதல்ல கணவன் என்ன கொண்டாந்து கொடுக்குறானோ அந்த பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க. அவன் கொண்டாந்து கொடுக்கறதுல சம்பாதிச்சுட்டு பெண் என்பவள் அந்த வீட்டை பேணி காத்துட்டு குழந்தைகளை பார்த்துக்கிட்டு கணவனை பராமரித்து மட்டுமே இருந்தாள். நாங்கள் அன்றைய பார்த்த உலகம் 50 60 70 வரைக்கும் அந்த காலகட்டம். அடிமைன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன். அப்பவும் பெண்கள் ஃப்ரீடம் இருந்தது. கண்டிப்பாக நினைச்சா உறவுக்காரங்க வீட்டுக்கு போகலாம். 10 மணிக்கு அலுவலகத்துக்கு கணவனை அனுப்பிச்சி விட்டா அக்கம் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க, ஜாலியாக போவாங்க, மார்க்கெட்டு போவாங்க, வெளியே போவாங்க, சினிமாவுக்கு போவாங்க, எல்லாமே தான் இருந்தது. அதனால் அடிமைலாம் நான் சொல்ல மாட்டேன், அப்படியெல்லாம் இருந்தாங்க. ஆனால் ஊதியம் அவன் கொண்டு வருவது தான். இன்னைக்கு அப்படி இல்லை. அதனால சமூகத்தில் இதை நீங்கள் நிறைய நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் பொறுமை, அப்புறம் இன்னொன்று என்னன்னா இந்த பெண்கள் மோர் ஃப்ரீடம். ஆனால் பாரதியார் சொன்ன ஃப்ரீடம் இது அல்ல.